பவர் பாண்டியில் நல்லா தான் பண்ணாரு. அசுரன் மூவில அவர் தான் டைரக்ட் பண்ணது, இஃப் ஐம் நாட் ராங். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. எனக்கு எதுக்கும் தனுஷ் விட அருண் விஜய் தான் பிடிச்சிருந்தது கொஞ்சம். ஹீரோ அவரோட என்ட்ரி அதுவே நல்லா இருந்தது தனுஷ் விட. What nonsense you are talking about me? கேவலமா இருந்துச்சு ப்ரோ. அது வந்து ரொம்ப வில்லத்தனமா இருந்துச்சு. தனுஷ் நித்யா மேனன் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், நல்ல மூவி. பழைய காலத்தோடையது எல்லாமே இப்போ கொண்டு வராங்க, மறுபடியும் ரீக்ரியேஷன் தான், வேற ஒன்றும். நல்லா இருக்காங்க. வாய்ப்பு இருந்துச்சு, ஏன்னா நல்லா இருக்கு, கதை வந்து நல்லா இருக்கு. நான் 10க்கு 10 கொடுப்பேன். எப்படி இருக்கு படம்? எப்படி இருந்தது மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஆவரேஜ் தான், ஆவரேஜ். எமோஷனலா எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு? ஃபாதர் சென்டிமெண்ட் ஓகே, ஃபாதர் சென்டிமெண்ட் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? எனக்கு எதுக்கும் தனுஷ் விட அருண் விஜய் தான் பிடிச்சிருந்தது கொஞ்சம். ஹீரோ அவரோட என்ட்ரி அதுவே நல்லா இருந்தது தனுஷ் விட. அப்படி ஆக்டிங் நல்லா பண்ணுவாரு. டைரக்ஷன் எப்படி பண்ணுவாரு? ஓகே, ஆவரேஜ் தான். நேஷனல் அவார்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா? ஐயோ, நோ 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 நோ, எல்லா படமே நேஷனல் அவார்டு கிடைக்குமா? அந்த அளவுக்கு இல்லை. மியூசிக்லாம் எப்படி எமோஷனலா? ஓ இல்லை, ஆவரேஜ், எல்லாம் ஆவரேஜ் தான். ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குறது? 5 out of 10. இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம், படம் நல்லா இருந்துச்சு. தென் தனுஷோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் பார்க்கலாம். இல்ல மேம், இது ஆக்சுவலா என்ன பேஸ்ட் மூவி? ஃபீல் குட் மூவியா? ஃபீல் குட் மூவி தான். லைக் இப்போ எடுத்தார்ல ராயன்ல வந்து தங்கச்சியோட சென்டிமெண்ட் மாதிரி, இப்போ வந்து அப்பா சென்டிமெண்ட் படமா இருக்குது. ஸோ ஓகே, படம் நல்லா இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் இருக்குன்றீங்க? ஆமா, அப்பா சென்டிமெண்ட்ல தான் படம். அவர் ஃபாரின்ல இருந்து வராரு, ஸோ அதனால அப்பா சென்டிமெண்ட்காக அந்த கடையை எடுத்து நடத்துறாங்க. அருண் விஜய் நடிச்சிருக்காரு. வில்லன் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்துச்சு. எஸ், மத்த எல்லாருக்கும் அதே ஸ்பேஸ் இருக்கு. இருந்துச்சு. அவர் நேம் தெரியல எனக்கு, சரியா ஞாபகம் இல்லை. இன்னொருத்தர் அவங்க எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஓகே, நித்யா மேனனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய லவ் இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. ஒரே ஒரு சாங் தான், அதுக்கப்புறம் இது 10 out of 9. ரெடியா? ஓகே, மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஃபேமிலி மூவி, எவ்ரி ஒன் கேன் கம் அண்ட் வாட்ச். அண்ட் தனுஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது ஃபுல்லாக அப்பா அம்மா சென்டிமெண்ட். ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, எல்லாம் ஃபாரின் போயிட்டு அப்பா அம்மா பார்த்துக்காம இங்கே சொந்த நாட்டத்தை பார்க்காம எல்லாருமே ஆக்சுவலாக அம்மா அப்பா மறந்துடுறாங்க. ஸோ அவங்க இறந்த பிறகு இல்லாமல் அவங்க இருக்கும்போதே நல்லா அப்பா அம்மா பார்த்துக்கிட்டோன்னா எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்க. அதை பற்றி தான் கதை ஆக்சுவலாக ஃபுல்லாக. இல்லை, அவர் ஆக்சுவலாக அசுரன்லேயே நல்ல அந்த பவர் பாண்டியில் நல்லா தான் பண்ணாரு. அசுரன் மூவியில் அவர் தான் டைரக்ட் பண்ணது, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த மூவி நல்லா தான் எடுத்தார். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஃபேமிலி மூவி. இதில் வல்காரிட்டி எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக எவ்ரி திங் இஸ் வெரி சென்டிமெண்டல். நித்யா மேனன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் சொல்லவே வேணாம். ஆக்சுவலாக அவங்களோட எவ்ரி மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மூவியும் நல்லா கலக்கியிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் மூவி, இஸ் வாட்சபிள். ஆப்வியஸ்லி ஜிவியோட மியூசிக் எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வரது பாட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக தனுஷோட எவ்ரி மூவியில் வந்து எதனா ஒரு பாட்டு ஹிட் ஆகிடும். பட் இதுலேயும் ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் மூவி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரைட், அந்த பாட்டு நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக அதே மாதிரி மற்ற பாட்ஸும் நல்லா இருக்குது. மியூசிக்கும் அதே இது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக திருச்சிற்றம்பலம் மாதிரி வந்து லவ் காம்போ எப்படி இருக்கு? மேபி ஷாலினி பாண்டே இருக்காங்க. பட் இதில் வந்து நித்யா மேனனுக்கும் தனுஷ்க்கும் நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா அவங்க ஆல்ரெடி திருச்சிற்றம்பலத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப ஜெல்லாச்சு அவங்களோட கேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். இந்த படத்துக்கா சான்சஸ் இருக்கு. பட் நம்ம அது ரைட்டான பர்சன் கிடையாது. We are not here to judge them actually. So it's a very nice movie actually. என்ன ரேட்டிங்? அவுட் ஆஃப் 10 I'll rate actually 8.5 to 9. Yes. சூப்பரான படம், ஒரு எமோஷனலான பொயட்டிக்கான மூவின்னு சொல்லலாம்.
எவ்வளோ பேருக்கு இது கனெக்ட் ஆகும்னு தெரியல. மேபி இப்போ உள்ளவங்களுக்குலாம் எப்படி ஆகும்னு தெரியாது. பட் ரொம்பவே வந்துட்டு இந்த ஃபாரினில் வேலை பார்க்குறவங்களாம் வந்துட்டு அங்கேயே வேலைன்றனால குடும்பத்தில் அவங்க எதை இழக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட தேடல் எங்கே வந்து முடியுது அப்படின்ற மாதிரி தான். ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு போனதே தெரில. ரொம்ப அப்படியே மூளையை போட்டு கசக்கிற மாதிரிலாம் ஸ்க்ரீனில் இல்லை. உங்களால் ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு. ஆனால் அது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப காமாக ரொம்பவே நல்லா இருந்தது. ரைட்டிங்கும் சரி, டைரக்ஷனும் சரி. தனுஷ் வந்து எனக்கு முந்தின படங்களை விட இந்த படம் ஃபார் பெட்டராக இருந்தது. எல்லாருக்குமே நான் ஈக்குவல் ஸ்பேஸுமே இருந்தது. வெறும் தனுஷ் மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸ்க்குமான ஈக்குவல் ஸ்பேஸுமே இருந்தது. அருண் விஜய்லாம் த்ரூ அவுட் த மூவி எண்டு வரைக்கும் அந்த லாஸ்ட் சீனை தாண்டி அது வரைக்குமே அந்த வில்லனிசம் தான். ஸோ அதுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருந்தாரு. எல்லாருக்குமே அந்த கேரக்டர்ஸ்னு வரும்போது பர்ஃபார்மன்ஸ்லாம் யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து சிறந்த நடிகர்கள் தான். ஸோ அவங்களோட நடிப்பு எப்படி இருக்குன்றதுலாம் இல்லை. பட் இந்த படத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதோட ஒரு படி அதிகமாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவருடைய மற்ற இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இயக்குன படங்களுக்கும் இந்த படத்துக்கு என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இயக்குன படம் ராயனா இருக்கட்டும், நிலவுக்கென்மேல் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற மாதிரி எடுத்திருப்பாரு. பட் மக்கள் கிட்ட வந்து தனுஷ் கிட்ட என்ன மாதிரி படங்களை எதிர்பார்ப்பாங்கன்றதுக்கான ஒரு தேடல் இருக்கும். திருச்சிற்றம்பலம்லாம் வந்துட்டு VIP, திருச்சிற்றம்பலம் மாதிரி படங்கள் வந்துட்டு ஆப்வியஸ்லி அது எல்லாருக்குமே பிடிச்சது. அவர்கிட்ட இந்த டைரக்ஷன் வரும்போது ஒரு பவர் பாண்டி கூட அவரோட இயக்கத்தில் வந்து ஒரு சிறந்த படம். இப்போ வரைக்குமே கம்பேர் பண்ணால் பவர் பாண்டி ஒரு நல்ல படம். அதுக்கு போட்டியாக தான் இந்த படம் வருது. அந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வரும்போது அதில் நிறைய சிக்கல்கள் வரும். ஏன்னா ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் இந்த படம் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தியேட்டருக்கு அதிகமாக வர வேண்டியது ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அவங்க வந்தால் தான் படம் வந்து நல்லா ஓடும். அந்த விதத்தில் இந்த படம் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பூர்த்தி பண்ணும். ஸோ ஒரு டேரக்டராக பவர் பாண்டிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த டைரக்ஷன் இந்த படம் தான். இட்லி கடைன்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. ஆமா, இது வந்து இட்லி கடை வச்சதுனாலயா இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவது எமோஷன்? இல்ல ஆக்சுவலா இட்லி கடையே ஒரு எமோஷன் தான். அவருக்கு அந்த கடையே ஒரு எமோஷன் தான். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கிராமத்துல கடை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சிட்டி லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த ஃபாரின்ல வேலை செட்டில் லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும்னு நினைச்சு போறவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது அவங்க எதை இழக்கிறாங்கன்ற காட்டின விதமும் நல்லா இருந்தது. அதே மாதிரி செல்லம் கொடுத்து பிள்ளைங்களை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவங்க அட்டமெண்டா இருக்கிறப்போ வருத்தப்படுற பேரண்ட்ஸ்க்கான ஒரு படமா இருக்கு. ஆனா இது என்னன்னா இதெல்லாம் போட்டு ஒரு வளவலன்னு இழுத்து ஒரு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாம அது ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கொண்டு வந்துட்டாரு. ஸோ அது நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஒரு பாடல்களை தாண்டி எனக்கு பின்னணி இசை பயங்கரமான ஒரு சோல்னு சொல்லணும். பாடல்களுமே நல்லா இருந்தது படத்தோட, அதுல குறை இல்லை. பட் அதோட தாண்டி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா இருந்தது. ஆமா, ஒரு டைரக்ஷன்ல நேஷனல் அவார்டு வாய்ப்பு இருக்காது. இந்த படத்துக்கு கிடைக்குமான்றது தெரியாது. பட் அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டது வந்து உண்மையிலே பாராட்டணும். ஒரு டேரக்டரா எல்லாரும் கேரக்டர்ஸ்க்கும் ஸ்பேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஹீரோவா இருந்தாலும் டேரக்டரா இருந்தாலும் தனக்கான விஷயத்தை அதிகமாக ஒரு முன்னிறுத்திக்கலாம். அப்படி பண்ணாம தன்னை எங்க நிலைநிறுத்தணுமோ அங்கே நிலைநிறுத்திட்டு மற்றவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுக்குறது. ஒரு டேரக்டரா வரும்போது பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு கிடைக்குமான்றது கிடைச்சா சந்தோஷம் தான். பட் அந்த அளவுக்கு இதுல விஷயம் இருக்கானா இல்லை. பட் டேரக்டருக்கான அவருக்கான அந்த தேடல் அந்த பாத்து வந்து பயங்கரமா இருக்கு. எந்த பகுதி கிராமத்தை ஐடென்டிஃபை பண்றாங்க? புரியல. எந்த பகுதி கிராமங்கள் இருக்கு இல்லையா? ஒரு ஆமா ஆமா மதுரை அவரோட ஊர் தான் காட்டியிருக்காரு. அவர் பிறந்த ஊரை தான் காட்டியிருக்காரு. அது காட்டின விதமும் வந்துட்டு இப்போவுமே அந்த படம் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு அது க்ளோஸாக அந்த மதுரை சைடில் இருக்கிறது எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து டெக்னிக்கலாகவும் இந்த படம் பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த படத்தை தாண்டி வெளியில் எங்கேயுமே யோசிக்க வைக்காத அளவுக்கு நம்மளை என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. 10க்கு நம்ம 8 கொடுக்கலாம். நிஜமாவே ஒரு உங்கள் ஊரில் இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு இங்கே வந்தவங்க ஏன் ஊரை விட்டு போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டிருக்காங்க. நிஜமாவே ஃபேமிலியாக பார்க்க வேண்டியது, குடும்பமாக பார்க்கணும். அதனால் சீரியல் டைப்பில் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது, தரமான படம். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அதில் ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சாங்காக தான் நான் மெயினாக படத்துக்கு வந்தேன். ட்ரெய்லரும் பார்த்துருந்தேன். ரொம்ப ஃபேமிலியாக கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்காகவே வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக சென்டிமெண்ட்டாக நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. ராயன் படத்தில் ஃபைட் இல்லை, ராயன் படத்தில் வந்து ஃபைட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபைட்டுக்கு அந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஒரு அகிம்சை வெளியில் போவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. எமோஷனல் மட்டும் இருக்கு. ஆமாம், எமோஷனலாக நல்லா டச் ஆகும். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப டச் ஆகும். நடிகர்ல தனுஷ் நல்லா பண்ணியிருப்பாங்க. டைரக்ஷன்ல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த குறையும் எனக்கு அந்த அளவுக்கு குறையாதுன்னு தெரியல. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதாவது சென்டிமெண்ட்டாக என்ன கனெக்ட் ஆகணும், என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா ஆடியன்ஸுக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருக்காரு. ஆனால் வில்லேஜை பற்றி அவ்வளோவா எடுக்கல. அந்த கடையை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வில்லேஜ் லெவல்லலாம் ஒன்றும் காமிக்கல. ஆனால் கிராமத்தில் எப்படி இருப்பாங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சரி, மக்களுக்கு இது ஆன்லைன்ல சொன்னா நீங்க என்ன சார் சொல்லுங்க? ஸ்டோரி ஓவராலா ஒரே ஊரை விட்டு வெளியில் போய் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் எதுக்கு சொந்த ஊர்லேயே இல்லாமல் எதுக்கு வெளியில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு.
சொந்த ஊர்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது, சந்தோஷம்லாம் சொந்த ஊரில் வச்சுட்டு நீங்கள் எதுக்கு வெளியில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க மாதிரி கேட்டார். சொந்த ஊரில் இருக்கிறத வச்சு வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். சார் உங்களோட ரேட்டிங் சார் 10 out of 9 கொடுப்பேங்க நான். நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. குடும்ப கதை நல்லா இருக்கு, கிராமத்து கதைங்க சூப்பராக இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு. புரியல, நல்லாவே நடிச்சிருக்காரு. கேஷுவலா நல்ல கதை தான். கண்டிப்பா ஃபேமிலியே பார்க்கலாம். கண்டிப்பா தேங்க்யூ. படம் எப்படி சார்? படம் சூப்பர். நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. யார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? நான் சொல்றது தனுஷ் தான். தனுஷ் ஆக்டிங் ஏதோ சொல்ற மாதிரி இல்லை, தலை நல்லா தான் தலை இருந்துச்சு. மாசனா எல்லாருமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இல்லை, ஆனால் மியூசிக் நல்லா இருந்துச்சு ரொம்ப. வரேன் ப்ரோ. சொல்லி ஆகணுமா?